வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 24 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்சீன கடற்பகுதியில், அதாவது பசிபிக் பெருங்கடலில் உருவாகி தென்சீன கடற்பகுதிக்கு வந்து தெற்கு சீனா பகுதியை கடந்து ஹாங்காங் உள்ளிட்ட பகுதியை காற்று பாதிப்பை, வெள்ள பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு வியட்நாம் கடந்து, லாவோஸ் கடந்து, தாய்லாந்து கடந்து, மியான்மர் கடந்து, இன்றைய தேதியில மியான்மர் கரையோரத்தில் வைப்பா என்ற புயல் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து இறங்கி இருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருந்தது, உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சாய்ந்த சுழற்சியாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் முதல் ஒடிசா வரை நீடித்து நின்றது. பிறகு சாய்ந்த சுழற்சி என்பது கீழடுக்கு சுழற்சியாக மாறி ஆந்திர பிரதேசம் வடக்கு ஒடிசா பகுதிக்கு சென்று தற்பொழுது ஒடிசாவின் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது புதிதாக வந்து இறங்கியிருக்கூடிய வைப்பா என்கின்ற புயலின் செயலிழந்த தாழ்வு பகுதியோடு இணைவதற்கு மியான்மர் கரையோரத்திற்கு சென்று விட்டது. மியான்மர் கரையோரம் வங்கதேசத்தின் சிட்டகாங் கரையோரம் அப்படி சொல்லலாம் புரிதலுக்காக. வங்கதேசத்தின் சிட்டகாங் மற்றும் மியான்மரின் யாங்கூனுக்கு வடக்கே உள்ள மியான்மர் வங்கதேச கரையை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை 25ஆம் தேதி மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா, கொல்கத்தா, பாலாசூர் இடைப்பட்ட பகுதி வழியாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷராக உருவாகி கரையை கடக்கும். கரை கடந்து மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தொடங்கி இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த போகிறது. ஏற்கனவே வடகிழக்கு மாநில பகுதிகளில் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது பருவமழை. வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வடகிழக்கு மாநில பகுதிகளில். இதை விட மிக மோசமான மழை வங்கதேசத்தின், அதாவது பிரம்மபுத்திரா எனப்படக்கூடிய நதி வங்கதேசத்தில் பயணிக்கும் பொழுது அது பத்மா நதியில வெள்ளப்பெருக்கு, மூழ்கடிக்கும் மழை. வாய் பேச முடியாமல் தவிக்கிறார்கள் வங்கதேச மக்கள், அவ்வளவு வெள்ளம். அதனை தொடர்ந்து அது மேற்கு வங்கத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கம் கூட ஒரு பெரிய அளவிலே பிரச்சனை ஏற்படுத்தவில்லை, ஆனால் வங்கதேசத்துல கடும் வெள்ளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது மேற்கு வங்கத்திற்கும் வெள்ளப்பெருக்கை ஏற்படும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே ஒரு பேசுபொருளாக போகிறது வட இந்திய வெள்ளப்பெருக்கு, வட இந்திய தாழ்வு பகுதியோட நகர்வு, அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு. ஏற்கனவே வட இந்தியாவில் ஏற்கனவே நகர்ந்த நிகழ்வின் காரணமாகவும் குளிர்காற்றை ஈர்ப்பதன் காரணமாகவும், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வங்கக்கடலுக்கு போகுது, வங்கக்கடலுக்கும் வட இந்திய குளிர் அலையை ஈர்க்கிறது இமயமலை பகுதியிலிருந்து. இரு காற்று இணைவு என்பது உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா பகுதிகளில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி ஏற்கனவே மழைப்பொழிவை தொடக்கி பொழிந்து கொண்டிருக்கிறது. நாக்பூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ராய்ப்பூர், அதாவது சத்தீஸ்கரோட பகுதிகள் மற்றும் ராய்ப்பூருக்கு மேற்கே அதீத மழைப்பொழிவெல்லாம் கொடுத்து வருகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பகுதிகளிலையும் டெல்லி வரைக்கும் மழைதான். டெல்லிக்கு வடகிழக்கேயும் உத்தரகாண்ட் வரைக்கும் மழைதான். உத்தரகாண்ட், டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா என்று பல்வேறு மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில தெலுங்கானாவிலும் மழை. தெலுங்கானாவின் வடக்கு பகுதியில் மிக கனமழை. வடக்கு ஆந்திர பிரதேசத்திலும் மழை. விசாகப்பட்டினம் மாவட்டம் தொடங்கி ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர் எல்லாமே மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்வு இப்பொழுது மியான்மர் கரையோரம் இருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட மழை என்றால், இது மியான்மர் கரையை விட்டு நகர்ந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கு வந்தால் கண்டிப்பாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்டிற்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிவாகத்தான் இருக்கும்.
இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர நகர மழைப்பொழிவு அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்க போகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவுதான். தென்மேற்கு பருவக்காற்று வங்கக்கடலின் நிகழ்வு நோக்கி பயணிக்கும் என்பதனால கேரளாவில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. ஆகவே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிற்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாலை இரவு மழை. பிற மாநிலங்களிலே எந்த நேரமும் மழை பெய்யலாம். அந்த அளவிற்கு வானிலையில் பெரிய அளவிலே மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் இந்த நிகழ்வானது வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது. தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான வடக்கு பகுதிகள், ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், இமயமலை ஒட்டிய ஒட்டுமொத்த பகுதி உத்தரப்பிரதேசம், அண்டை நாடுகளிலும் பூட்டான், நேபாளம், வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கும், அதே போல தென்னிந்தியாவின் வடக்கு பகுதி, அதாவது கர்நாடகாவின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி, தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான வடக்கு பகுதிகள் மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் அப்படியே படிப்படியாக 25, 26 தேதிகளில் அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பாகிஸ்தான் எல்லையோர அனைத்து மாநிலங்களுக்கும், அதாவது இந்த நிகழ்வு நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அப்படியே, அதாவது நிகழ்வு நகரும் இடம் வந்து உத்தரப்பிரதேசம், ஆனால் இரு காற்று இணையும் இடம் வந்து மகாராஷ்டிராவாக இருக்கும். அதனால நாக்பூர், அவுரங்காபாத், அஜந்தா, எல்லோரா, ஷிரிடி போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது இமயமலை அடிவாரம் முதல் அரபிக் கடலோரம் மும்பை வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இதுல குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அதீத மழைப்பொழிவினால் ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த இருக்கிறது. பிறகு இறுதியில 28ஆம் தேதி இது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து 29, 30 தேதிகளிலே பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் நகரும். டெல்லிக்கே 30, 31 வரை மழை இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வங்கக்கடலில் இருந்தால் தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்கும், ஒடிசாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்கும். அதே போல வட இந்தியாவில் மத்திய பகுதியில் இருந்தால் கூட தமிழ்நாட்டின் ஊடாக, கொஞ்சம் வட தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும். அது ராஜஸ்தான் போய்விட்டால் குஜராத் வழியாக, மகாராஷ்டிரா கடலோரம் வழியாக பயணிக்கும். அப்ப கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று குறையும் என்பதனால தென்மேற்கு பருவக்காற்று 28ஆம் தேதிக்கு பிறகு கேரளாவிலே தீவிரம் குறையும். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் வழியாக காற்று பயணித்து மகாராஷ்டிரா, குஜராத்திற்கும் கோவாவிற்கும் தென்மேற்கு பருவக்காற்றை கூடுதலாக்கும், மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும். வட மாநிலங்கள் முழுவதுமே பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. டெல்லி உட்பட, ராஜஸ்தான், பாலைவனம் உட்பட அனைத்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகள் உட்பட இறுதியில 31ஆம் தேதி ஆகஸ்ட் 1, 2 தேதிகளில அது பாகிஸ்தானுக்குள் போய் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு விலகி போன பிறகு புதிய நிகழ்வு உருவாவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே வெப்பம் உயரும். தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக தீவிரம் குறைந்திருந்தாலே வெப்பம் உயரும். இதன் காரணமாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களிலும், அதாவது தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காற்று பகுதி, கணவாய் பகுதிக்கெல்லாம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெயில் அதிகரிக்க மாலை இரவு இடிமழை பிடிவை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது தொடர்பாக தமிழ்நாட்டின் அறிக்கையில சிறப்பாக தெளிவாக வழங்கி இருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்தி அந்த அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.